அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டாள் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 11 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்றி இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கள் உணவுகளை வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால் முடியுமா என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தார்கள். இயேசு அவர்களுடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடர்களுக்கும் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகளில் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களே, நம்முடைய தாய் திரு அவை இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்கிற பெருவிழாவை மகிழ்வோடு நம்மை கொண்டாட அழைத்து நற்கருணைக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்கிற கருத்தை ஆழப்படுத்துகிறது. இன்றைய 2வது வாசகத்துல புனித பவுல் மிக தெளிவாக ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார், உடன்படிக்கை. இது என் உடன்படிக்கையின் அடையாளம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் திருப்பலியில போய் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறோம் என்றால் நாம் உடன்படிக்கையின் மக்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கை, நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் எனக்குரியவர்கள். நம்முடைய மூச்சு கடவுளுக்கு சொந்தம் என கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார். அதே உடன்படிக்கையின் ஆழம் ஆன்மீகம் கல்வாரியில இயேசு தன்னுடைய உடலை காயப்படுத்தி சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார், நம்மை சொந்தமாக்கி கொண்டார். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகிற்கு அல்ல, தீயவனுக்கு அல்ல, அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு அல்ல, மாறாக நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்கிற இந்த ஆழமான புரிதல் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த நற்கருணை பக்திய மிக ஆழமாக உணர்ந்த நிறைய புனிதர்கள் நம்முடைய திரு அவையில் இருக்காங்க. புனித கிளாரா என்கிற புனிதர் மிக அருமையாக சொல்வார், ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தியின் முன்பாக எந்த ஒரு சக்தியும் நிற்க முடியாது. There is no disorder against God's communion. ஏன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்படின்னா கடவுள் முன்பாக அந்த நற்கருணையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் முன்பாக நம்மை தாழ்த்தக்கூடிய, உடைக்கக்கூடிய, வீழ்த்தக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
அதனாலதான் ஒவ்வொரு திருப்பலிக்கும் வரும் பொழுது நாம் நம்மை தயாரித்து வர வேண்டும். அந்த நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது நாம் தகுந்த முறையில் உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொள்ளும் பொழுது நம்மை ஆள்கொள்ளுவது கடவுள் இயேசு. புனித பவுல் சொல்லுவது போல, இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து. நமக்கு பேரு கிறிஸ்தவர்கள் என சொல்லுவாங்க. ஏன்? கிறிஸ்து அவர்கள் என நம்மை சுட்டி காட்டக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஏதோ ஒரு காட்சிய வாழ்க்கை அல்ல, மாறாக சாட்சிய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த நற்கருணை பக்தி நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்துல இன்னும் உயர்ந்து நிற்க வேண்டும். அந்த நற்கருணைக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், நம்ம சொல்லுவாங்களா, நம்பிக்கைக்குரியவர்கள். அதே போல நானும் நீங்களும் இன்னைக்கு நற்கருணைக்கு உரியவன், ஆண்டவருடைய இரக்கத்திற்குரியவன், ஆண்டவருடைய அன்புக்குரியவன், அவருடைய திரு உடலுக்கும் திரு ரத்தத்திற்கும் உரியவனாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறணும்னா 3 ஆ நமக்கு முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நற்கருணை மேல பக்தியா இருக்கிறேன். நற்கருணை பக்தி நமக்கு இருக்குது. இன்னைக்கு உண்மையில நாம் நற்கருணை மேல பக்தியா இருக்கிறோம்னா 3 ஆவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் ஆ என்னன்னு சொன்னா அறிவு. ஆ, நற்கருணை மேல பக்தி வரணும், அந்த பக்தியில நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அறிவு. புனித ஜெரோம் அருமையாக சொல்லுவாரு, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடியவன் அவருடைய வார்த்தையில் தெளிந்திருக்கிறான். உனக்கு கடவுளுடைய வார்த்தையை நீ அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்க வரும் பொழுது நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து, அந்த வார்த்தையை பொறிந்து, அந்த வார்த்தைக்குள் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நற்கருணை வாங்கும் பொழுது அந்த நற்கருணை பக்தியில் எனக்கு கிடைக்கக்கூடியது தெய்வத்தின் சக்தி. இதை நான் உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய சக்தியை பெற்றவர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஏதோ மனித சக்திகளை பெற்றவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் சக்தியை, கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவுடைய மனப்பான்பை, கிறிஸ்துவுடைய இதயத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய வார்த்தைக்குள் வர வேண்டும். விவிலியத்துல திருப்பாடல் 119 165 வசனம் அழகாக சொல்கிறது, என்னுடைய திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு. அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை நீ விரும்பினா போதும். நம்ம சொல்லுவோம்ல, விரும்புதல், லைக்கிங். அந்த ஆண்டுடைய வார்த்தையை விரும்பும் பொழுது அவருக்கு மிகுதியான நல்ல வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. அவங்களை எதுவுமே நிலைகுலைய செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவருடைய நற்கருணையை வாங்க வரும் பொழுது அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது எனக்கு தாகம் இருக்க வேண்டும். ஏதோ நான் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து நற்கருணை வாங்கிட்டு போனேன், இது ஒரு சடங்கு அல்ல. மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு நீ அந்த நற்கருணையை வாங்கும் பொழுது கடவுள், அந்த வார்த்தை மனுவான அதே கடவுள் உன்னோடு பேசுவார். அந்த குரல் உனக்கு கேட்கும். இது முதல் ஆ. இரண்டாவது ஆ அன்பு. நற்கருணை முன்னாடி வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பை உணர வேண்டும். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சிலுவையை பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக எவ்வளவு ஆழமா அன்பு செய்திருந்தார். அந்த சிலுவையில காயப்பட்டு, சிலுவையில் ரத்தம் சிந்தி, அந்த ரணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி சொல்வது இதுதான், சிலுவையில உனக்காக உயிரையே கொடுத்த கடவுள், நீ அந்த நற்கருணையை வாங்கும் பொழுது ஜெபிக்கக்கூடிய உன் ஜெபத்திற்கு பதில் தராம இருக்க முடியுமா? நிச்சயம் அவரால் பதில் தர முடியும். ஆனா நீ எங்க வரணும்? அவருடைய அன்பில் வர வேண்டும். அதனாலதான் அவர் அழகா சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம், என் அன்பில் நிலைத்திருங்கள். இந்த உலக அன்பு கிடையாது. உலக அன்பு மாறி போகக்கூடியது, மாயமானது, நம்மை ஏமாற்றக்கூடியது, நம்மை நிறைவுபடுத்த முடியாததுதான் உலக அன்பு, மனித அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது, உண்மையானது. அதனாலதான் புனித பவுல் எவ்வளவு ஆழமான அந்த அன்பின் அனுபவத்தை சொல்லுவாரு. அவருடைய வார்த்தையில சொல்லக்கூடியது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எது பிரித்தெடுக்க முடியும்? சாவா, பட்டினியா, ஆடையின்மையா? எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பிடமிருந்து பிரித்தெடுக்க முடியாது. அத்துணை அழகு, அத்துணை ஆற்றல், அத்துணை ஆழம் அந்த அன்பிற்குள் நாம் வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, நேசர் ஆண்டவரை, நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஆண்டவர் அன்பு செய்யும் பொழுதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் குறைந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்கிறது, நிறைய பாவங்கள் இருக்கிறது, நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. புனித அகஸ்தீனார் தெளிவாக சொல்கிறார், ஆண்டவர் அன்பை நாம் அதிகப்படுத்த நீ ஆண்டவருடைய அன்புல அதிகமாக ஆக உன்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் உன்னை விட்டு விலகி கொண்டே இருக்கும்.
இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய குறைகள் இருக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், நான் கடவுளுடைய அன்பிற்குள் வரவில்லை. உலக பொருட்கள் மீதும் உலக மனிதர்கள் மீதும் அன்பு வைத்துக் கொண்டு நற்கருணை வாங்குவது பயனற்றது, அர்த்தம் இல்லாதது. ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்க வரும் பொழுது அந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எவ்வளவு அன்போடு எங்க வந்திருக்கிறேன், அந்த அப்பத்திற்குள் இயேசுவுடைய அன்பு இருக்கிறது, கருணை இருக்குது, இரக்கம் இருக்கிறது, அவருடைய உசுறு இருக்குது. அந்த உசுரை நீ அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நீ மாற வேண்டும், அந்த அன்பில் வர வேண்டும். நம்முடைய கடவுள் அன்பின் தெய்வம், சிலுவையில் உயிரை கொடுத்தவர். அந்த நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை பார்த்து நீ கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் பொழுது, அன்போடு அவரை உற்று நோக்கும் பொழுது, இந்த அழகான பாடல்கள், அன்பு கூறுவேன், அவரை இன்னும் அதிகமாக நீ அன்பு செய்யும் பொழுது உனக்கு பதில் உண்டு, உன் ஜெபத்துக்கு அற்புதம் உண்டு, உன்னோடு கடவுள் உரையாடுவது நிச்சயமாக உண்டு, சாத்தியமாக விடும். மூன்றாவதாக நற்கருணையுடைய ஆழத்தை நாம் உணரும் பொழுது, முதல்ல அவரை பற்றி அறிவு, அவருடைய வார்த்தை, இரண்டாவது அன்பு, மூன்றாவது ஆழமான நம்பிக்கை. ஏதோ மேலோட்டமான நம்பிக்கை அல்ல, மாறாக வேரோட்டமான நம்பிக்கை. ஆண்டவரை ஆழமா நம்பணும், அந்த நற்கருணை நாதனை நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் உங்களை தனக்கு உரியவனாக மாற்றுகிறார். விவிலியத்துல, திருச்சபையில நிறைய புனிதர்கள், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, ஆண்டவருடைய நற்கருணையை நம்பி புனித தன்மம் அடைந்தவர்கள். ஆண்டவருடைய நற்கருணையை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும். பைபிள்ல ஒரு அழகான எடுத்துக்காட்டு இருக்குது. புனித பேதுரு, அவர் ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன். அவருக்கு நல்லாவே தெரியும், கடல் மேல காலடி வடுத்து வச்சா முங்கி போயிருவோன்னு தெரியும், கடல் மேல நடக்க முடியாது. ஏன்னா அவரு கடலை தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டவர், கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்த மனுஷன். ஆனால் ஆண்டவர் இயேசு மீது வைத்திருந்த அந்த ஆழமான நம்பிக்கையில இயேசு அங்கன்னு சொல்றாரு, வாப்பா நீ கடல் மேல நடந்து வா என சொல்லும் பொழுது, பேதுருடைய நம்பிக்கை மேலோட்டமா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருப்பாரு, ஆண்டவரே நான் முங்கி வரட்டா, நீந்தி வரட்டா, இல்ல நான் இடந்து அப்படி தண்ணில குதிச்சு குதிச்சு வரட்டா? இல்ல, அவர் ஆண்டவர் சொன்னபடி அந்த கடல் மீது நடந்து வந்தார். ஏன்னா அவருடைய நம்பிக்கை ஆழமானது. நம்மள மாதிரி சந்தேகமான நம்பிக்கை அவர் பெறவில்லை, ஆழமாக இயேசுவை நம்பினார். இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நற்கருணைக்குள் வரும்போது நாம் ஆண்டவரை ஆழமாக நம்ப வேண்டும். அந்த ஆழமான நம்பிக்கையில் தான் கடவுள் உன்னை தொடுவார். அந்த நற்கருணையில் இருந்து உனக்கு அற்புதம் உண்டு. இன்னைக்கு கிறிஸ்துவுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் மிக அருமையா சொல்கிறது, நம் கடவுளாகி ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு, பாருங்க அந்த ஒப்பற்ற செல்வம் எது, நம் கடவுளாகி ஆண்டவர் அந்த ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய ஜபங்கள் இருக்கலாம், நிறைய மன்றாட்டுகள் இருக்கலாம். இவை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒப்பற்றமான செல்வம் இந்த உலக செல்வம் அல்ல, அழிந்து போகக்கூடிய செல்வம் அல்ல. நம் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு, அந்த கிறிஸ்துவை நம்ம எங்க பார்க்கிறோம், நற்கருணையில் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவை நாம் எங்கு உணர்கிறோம், நற்கருணையில் நாம் அந்த கிறிஸ்துவை உணர்கிறோம். அந்த கிறிஸ்துவை அன்போடும் அவருடைய வார்த்தை அறிவோடும் அவர் மீது நம்பிக்கையோடு நாம் உள்வாங்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அனைத்தையும் கிறிஸ்து நிறைவேற்றுவார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையில இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். நிச்சயமாக புனித கிளாரா சொல்வது போல, நற்கருணையின் முன்பாக எந்த ஒரு தீய சக்தியும் நிற்க முடியாது. அதுபோல அந்த நற்கருணை உட்கொள்ளக்கூடிய நமக்கு எதிராக எந்த ஒரு பாவமும் பலவீனமும் தீமையும் இருக்க முடியாது என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையில் நம்மை படைத்த ஆண்டவரை உட்கொள்ளும் பொழுது நானும் நீங்களும் நற்கருணைக்கு உரியவர்களாக, யூக்கரிஸ்டிக் பர்சனாக, நற்கருணைக்கு உரிய மனிதர்களாக மாறுவோம் என ஜெபிப்போம். நிச்சயமாக நம்மை தேடி வரக்கூடிய இயேசு நம்மை மாற்றுவார். ஆமீன், ஆமீன்.